அது செஞ்சதுனால கபூர்ல வேதனை. அது இந்த சிறுநீர் கழுத்து விட்டு சரியான சுத்தம் செஞ்சாகணும். அதனாலதான் நீங்க பாருங்க, உலமாக்கள் அதிர்ப்பு பாருங்க ஒண்ணு கூட லேட் ஆகும். அவன் கேள்வி கொடுக்கணும், அது போனா ஒரு மணி நேரம் ஆகும், போனா 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 15 நிமிஷம் ஆயிரும். ஏன்னா அவங்க அதை படிச்சு அதை தெரிஞ்சு அவங்க மனசுல பதிவாயிடுச்சு, அதனால பயப்படுவாங்க. ஆனா இன்னும் சில பேருக்கு வசுவாசம் இருக்குது, அதை சொல்லக்கூடாது. அது பெரிய நோய். வசுவாசம் இருக்கக்கூடாது. நம்ம சுத்தம் செஞ்சோம் போது நல்லா நிம்மதியாயிடும். சுத்தம் செஞ்சமா இல்லையா திருமண்டா ஒன்று அப்புறம் வெளியே வருது. இது பெரிய நோய். அதை விட்டோம் அல்லாஹ் தஆலாவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடுங்க, குள்ள ஒரு பின்னா படிக்கின்னா ஆயிட்டு வரல. அப்ப வசுவாசம் வரக்கூடாது. அதுக்காக சுத்தம் செய்யாம இருக்கக்கூடாது. அதனால சுத்தம் செய்யறது மனசுல வசுவாசம் ஏற்படுத்திக்கூடாது, நடுத்தரமாக இருக்கும். ஆக பெருமானார் அவர்கள் அங்கே சொல்கின்றது, 2 நபர்கள் ஒருவர் கோல் சொல்வதனாலும் ஒருவர் சிறுநீர்களுக்கு சரியாக அவர் சுத்தம் செய்யாதனாலும் அவர் வேதனை செய்யப்படுகிறார்கள் சொல்லிட்டாங்க. கோல் சொல்வது அந்த அளவுக்கு, ஏன்னா பிரச்சனைகளை ஃபித்னாக்களை உருவாக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். குர்ஆன் அல்லாஹ் சொல்றா, இந்த பிரச்சனைகளை உருவாக்குற சச்சரவுகளை சண்டைகளை உருவாக்குறதுக்கு இது கொலையை விடும் கொடூரமானது. ஏன்னா அப்படி கொந்தளிப்பாய் நீங்க பாக்குறோம் இஸ்லாமிய நாட்டில் இன்னைக்கு அதுதான் நடக்குது. அல்லாஹ் எதை இந்த நம்மளுடைய பழக்கம், இங்க சிறுநீர் அடிக்காதீர்கள் இருப்பான், அதெல்லாம் போய் அடிப்பான். இங்க எச்சில் துப்பாதியே போட்டுவான், அங்கதான் போய் துப்புவான். துப்பாதி போட்டாலும் இல்லையா துப்பான். குர்ஆன் தெளிவா சொல்லுது, மார்க்க நமக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்த சொல்லுது. அவன் தான் தப்பு செய்யலாம். ஒற்றுமையாக குர்ஆன் அவளை வலியுறுத்துது, பெருமாள் அவன் சொல்லியிருக்காங்க. அது நம்ம தான் ஒற்றுமையில குழப்பம் செய்யாதீங்க. குழப்பம் செய்வது கொலை செய்யறத கொள்ளுறாங்கன்னா குழப்பம் நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கோம். அது நம்ம இஸ்லாம் நாடுகளை கொந்தளிப்புகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு. ஆக இந்த கோல் சொல்றதுனால என்ன ஆயிடும், சண்டை சச்சரவுகள் பித்ராக்கள் உருவாக்கி. பாருங்க ஒரு சம்பவம், உதாரணத்துக்கு ஒரு சம்பவம். அந்த காலத்துல இப்ப எப்படி ஆடு மாடு விற்கிற மாதிரி மனுஷங்களை விற்றாங்க, அடிமைகளாக மனிதர்கள் விற்கப்பட்டாங்க. நீங்க எப்படி ஆடு மாடு கோழி இதெல்லாம் இப்படி விற்கிறோம் சந்தையில, அதே மாதிரி மனித சந்தை என்று அப்ப இருந்துச்சு. மனித சந்தையில மனிதர்கள் அடிமைகளாக விற்கப்படுவார்கள். அப்படி ஒரு அடிமையை ஒருத்தர் விற்கிறான். அது ஒரு அடிமையை ஒருத்தர் விற்கிறான். வாங்குறவர்கிட்ட வித்தவன் சொல்றான், இவன் நல்ல பையன், நல்ல மனிதன், இந்த அடிமை நல்ல ஆள்னா, எந்த குறையும் கிடையாது, ஒரே ஒரு கோணம் தான் கோல் சொல்லுவான், இங்க அங்க போட்டுக்குவான். இதை தவிர்த்து வேற எந்த குறையும் ஒன்று கிடையாது. இதை தவிர்த்து வேற எந்த குறையும் ஒன்று இல்லை, நல்ல பையன் தான் அப்படின்னு. உடனே அவர் அது ஒரு பெரிய பிரச்சனை, கோல் சொல்றதே இல்லாம எல்லாத்தையும் இருக்கதான் செய்யுது, பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு விலைக்கு அவனாங்க அடிமையை வாங்கி வீட்டில் கொண்டு வைக்கிறாரு. வீட்டில் போனா ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் நல்ல பழக்கம். வீட்டு எஜமானி அம்மா எஜமானரே வீட்டில் உள்ள எல்லா சகோதரரும் ரொம்ப பழக்கமா, ஏன்னா நல்ல மனிதன். ஆனா அவனோட உள்ள குற்றம் என்னது, கோல் சொல்ல முடியும். கொஞ்ச நாள் ஆனவொன்னு அவன் புத்தி வருது, கோல் மாட்டி விடணுமா இல்லையா, என்ன பண்றா, எஜமானி அம்மாட்ட எங்க பிரச்சனை உருவாக்கலாம்னு தெரியுது. உங்களுக்கு போனா தான் பிரச்சனை சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகும். போய் அவங்கள்ட்ட போய் மெதுவா, உங்க கணவர் இருக்காரு, உங்க மேல பாசமா தான் இருக்காரு, உங்க மேல பாசமா தான் இருக்காரு, ஆனா அவ்வளவு பிரியம் இல்லை, அவ்வளவு பிரியமா இருக்காரு, ஆனா அந்த அளவுக்கு பிரியமா இல்ல, பிரியம் கொஞ்சம் குறைவா இருக்குது அப்படின்னா, அது ரொம்ப பிரியம் வருவதற்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நம்ம கணவர் பிரியமா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் சொல்லுவாங்க, நம்ம கணவர் ரொம்ப பிரியமா இருக்கணும், வேற யார்ட்டையும் பிரியம் போயிடக்கூடாது, அதான் சரி சொல்லுப்பா, நல்ல ஆலோசனை சொல்லு, நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவன் சொன்னானா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன் கணவரை இரவுல தூங்கும் போது அவருடைய தாடி கீழே உள்ள தாடியில ஒரு சில பகுதிகளை வெட்டி எடுத்து, அவருக்கு தாடியில இருந்து ஒரு 2-3 முடியை வெட்டி எடுத்து. அந்த காலத்துல தாடி வைக்கிறது இயற்கையாக உள்ளது. எல்லாருமே சமயம் மட்டும் கிடையாது, சமயம் அல்லாம மாற்று மருத்துவர்கள் எல்லாருமே தாடிங்கிறது இயற்கையா வச்சுக்கிட்டு தான். நீங்க பாருங்க, எந்த முன்னாள் உள்ள ஆட்களை பாத்தீங்கன்னா யார் எடுத்தாலும் சரி அவர் தாடி வச்சிருப்பாரு. திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, ரவீந்திரநாத் தாகூரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் தாடி வைக்கிறது இயற்கை, எல்லாரும் தாடி வச்சிருப்பாங்க. இப்பதான் அது ஃபேஷனா போச்சு, வலிக்கிறது யூஸ்வலா தான் கலைப்பு இந்த மாதிரி பழக்கத்தை. அப்போ அவரை இயற்கை தாடி வச்சிருந்தாரு. இப்ப இவன் சொல்லிட்டா, உங்க கணவருடைய தாடியில கொஞ்சம்
அன்பு அதிகமாயிருக்கு. உடனே இந்த மனைவி பரவாயில்ல நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை எடுத்து இன்னைக்கு இரவுல வெட்டி எடுத்துக்கணும் தெரியாம அப்படின்னு என்ன செஞ்சா கணவன் போய் அங்க போய் போட்டு விட்டான். இங்க போட்டு விட்டாச்சு, ஒரு வெடிக்கூட போட்டு விட்டாச்சு. அங்க போய் உன் மனைவி தொடர்பு சரியில்லையே, ஏதோ ஒரு தப்பான தொடர்பு இருக்குமா தெரியுது, ஏதோ கள்ள தொடர்பு இருக்குமா தெரியுது, அவனோட சேர்ந்துட்டு உன்னை கொலை செய்யறதுக்கு போட்டுருக்கா, அவனோட சேர்ந்துக்கிட்டு உன்னை கொலை செய்யறதுக்கு நினைச்சிட்டு திட்டம் போட்டு இருக்கா. நீ வேணா பாரு, நான் சொல்றது போயினா நீ நல்லா இன்னைக்கு நைட்டு பாரு, இன்னைக்கு நைட்டு தூங்குற மாதிரி தூங்குற மாதிரி நீ பாசாங்க பண்ணி அவன் வந்து உனக்கு கொலை செய்து வராரா இல்லையா பாரு அப்படி போட்டு விட்டுட்டான். அங்க அப்படி போட்டாச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கணவன் தூங்கா பார்த்துருந்தான். இந்த இவன் சொல்லியிருக்கானே இது எதுவும் தூங்க மாட்டேங்கிற, சரி பாப்போம் என்ன சொல்லுது. இவன் தூங்குற மாதிரி பாசாங்க பண்ண உடனே இவனை அந்த மனைவி என்ன பண்ணுச்சு, தாடியை கொஞ்சம் வெட்டி எடுத்துருவோமான்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை எடுத்து வெட்டுறது காடி போகுது. டப்புன்னு பிடிச்சிடறான். ஆஹா அவன் சொன்னது கரெக்ட் தான், மனைவி சொன்னது கரெக்ட் தான், கத்தி எடுத்து வெட்ட வந்துட்டான்னு சொல்லிட்டு படக்கு கத்தியை பிடிக்க ஒரே கொடுத்து கத்தியை பிடிக்க நினைச்சிட்டான். மனைவியை உடனே கொலை செய்து விட்டான். மனைவியை உடனே கொலை செய்து விட்டான். இதை கேள்விப்பட்ட அந்த மனைவியுடைய குடும்பத்தார்கள் அவர்கள் கொந்தளித்து போய் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சகோதரிய கொண்டு விட்டார் என்று சொல்லி கோவப்பட்டு அந்த குடும்பத்தார்கள் சேர்ந்து இவனை இழந்துக்கிறாங்க. இவனை கொலை செஞ்ச உடனே அவங்க குடும்பத்தார் சும்மா இருப்பான், அவங்க இழந்துடுறாங்க. கிளம்பி ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனைகள் உருவாகி இங்க ஒரு கொலை அங்க ஒரு கொலை பிரச்சனை உருவாகுது. இது எதுக்கு சொல்றேன்னா பாருங்க, சாதாரண ஒரு கோல் சொல்றோம் அப்படின்னு சொல்றோம், ஆனா அதனுடைய விளைவுகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குது, அதனால் எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படுது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எந்த சொல்லுவேன் ஜன்னத்தை நம்பாகும் போல் சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டான் என்று பெருமானார் அவர்கள் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார் சொன்னார். அல்-குர்ஆன் ஷரீஃபில் ஃபித்னத்து அஷத்து காத்தது, இந்த பிரச்சனையை உருவாக்குறது, குழப்பத்தை உருவாக்குறது, கொலை விடவும் பெரும் பாவம் என்று, அது மிக பெரும் கொடுமையான என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார் சொன்னால் அது நமக்கு பெரிய விளைவுகளை நம் சமுதாயத்தின் மத்தியிலே, நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலே, நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே அது பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான விஷயம். அதை நாம் சர்வ சாதாரணமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் அவர்கள் எந்த வழியை நமக்கு காட்டினார்களோ, எந்த வழியை நாம் நடக்க சொல்லியிருக்கிறார்களோ அந்த வழியை நடக்க வேண்டும். எந்த வார்த்தையை பேச வேண்டும், எந்த விஷயங்களை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார்களோ அந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா மனிதனாக நாம்